6 குளங்களை தூர்வாரும் பணிகளுக்காக எவ்வளவு தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் 6 குளங்களில் தூர்வாரும் பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இப்பணிகள் பெயரளவிற்கே நடைபெறுவதாக டெல்டா மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். சம்பா சாகுபடி பணிகளுக்கு தேவையான தண்ணீரை சேமித்து வைக்கும் வகையில் அனைத்து நீர் ஆதாரங்களையும் முழுமையாக தூர்வார வேண்டும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். மேலும் கர்நாடகாவிடமிருந்து தண்ணீர் பெற்றுத்தர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசாங்கம் இருக்கிற நீர்நிலைகள்லாம் முழுமையாக தூர்வாரி சுத்தம் செஞ்சு கொடுத்து தண்ணீரை தேக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். ஆனால் பேப்பர்கள்லையும் மற்ற அரசாங்க அறிக்கைகள்லையும் பார்த்தா தூர்வாரி இருக்கும், இவ்வளோ கோடி செலவு பண்ணியிருக்கோம்னு சொல்லுவாங்க தவிர எந்த ஒரு நீர்நிலைகளும் முழுமையாக சுத்தம் பண்ணதாக தெரியல. அறிக்கைகள் மட்டும்தான் வருது. அதனால் அரசாங்கம் இது சம்பந்தமாக முழுமையான ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடணும். எந்தெந்த ஆறு, எந்தெந்த குளங்கள், ஏரிகள், எந்த தொகையில் எவ்வளோ ஆழம் வெட்டப்பட்டிருக்கு, என்ன நிதி செலவிடப்பட்டிருக்குங்கிறத முழுமையாக செய்யணும். கர்நாடக அரசிடமிருந்து தண்ணியை பெற்றுக் கொடுப்பதற்கு மத்திய மாநில அரசு உடனடி நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இந்த ஆண்டாவது ஒருபோக சாகுபடியை ஒழுங்காக செய்யறதுக்கு மத்திய மாநில அரசுகள் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கர்நாடக அரசு தண்ணி பெற்றுக் கொடுக்க விரிவான நடவடிக்கை எடுத்துரும். அப்படி விரிவான நடவடிக்கை எடுத்தால் தான் இந்த ஒருபோக சாகுபடியை ஒழுங்காக நம்ம செய்ய முடியும். குருவை மட்டும்தான் எங்களுக்கு ஒரு விவசாயிகளுக்கு குருவை மட்டும்தான் நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. ஒரு 5-6 வருஷம் அதுவும் போயிடுச்சு. போன வருஷம் உங்களுக்கு காவேரி நீரும் கிடைக்கல, மழையும் இல்லாத காரணத்தினால சம்பாவும் சுத்தமாக அழிஞ்சு போயிட்டு எங்களுக்கு தொடர்ந்து விவசாயத்தினால நாங்கள் அடிமேல் அடி வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறோமே தவிர எந்த தொழிலும் எங்களால் செய்ய முடியல. தொடர்ந்து நாங்கள் நஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வருஷமாவது எப்படியாவது காவேரி நீர் கிடைக்கும், நாங்கள் ஏதாவது குருவை விளைய வைக்கலான்னு நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம். அதுக்கு இன்னும் வரலையும் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கலை.